மாவட்டத்தின் சார்பாக நெல் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் ஆளுங்கட்சியைச் சார்ந்த விவசாயிகளுக்கு மட்டும் விவசாயத்துறை அதிகாரிகள் அழைப்பு கொடுத்து கூட்டம் நடத்துகிறார்கள் என மற்ற விவசாய சங்க விவசாயிகள் கலெக்டரிடம் வாக்குவாதம் நடைபெற்றது. பெஞ்சல் புயல் மழையால் பாதிப்பு உள்ளது. எதிர்பார்த்த பாதிப்பு இல்லை என்பதால் முதலில் விவசாயிகள் இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள். 20,000 ஹெக்டேர் பாதிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக கணக்கெடுப்பு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, சீர்காழி, குத்தாலம் தாலுகா பகுதிகளில் இருந்து வந்திருந்த விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தனர். கூட்டத்தில் விவசாய சங்கங்களை சார்ந்த விவசாயிகள் கலெக்டரிடம் கூறுகையில், மாவட்டத்தில் நெல் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் ஆளுங்கட்சியைச் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சங்க விவசாயிகளை மட்டும் அழைத்து விவசாய சங்க கூட்டம் வேளாண் துறை அதிகாரிகள் நடத்துகிறார்கள். மாவட்டத்தில் மேலும் விவசாய சங்கங்கள் நிறைய உள்ளது. அனைத்து விவசாய சங்கங்களையும் அழைத்து தான் கூட்டம் நடத்த வேண்டும். ஆளுங்கட்சியைச் சார்ந்த விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் செய்வதில்லை. இயற்கை விவசாயிகளை தவிர்த்து அவர்களுக்கு மட்டும் கூட்டம் நடத்துவது ஏன் என்று டெல்டா பாசன விவசாய சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன், தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட செயலாளர் துரைராஜ் ஆகியோர் கேள்வி எழுப்பினர். இதனால் சலசலப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து இளம்பருதி என்ற விவசாயி மழையால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பேசிய நிலையில் இடைமறித்த மாவட்ட ஆட்சியர், மயிலாடுதுறை மாவட்டம் பெஞ்சல் புயலால் பாதிப்பிற்கு உள்ளாகும் என்று அச்சத்தில் இருந்த நிலையில் பாதிப்பு ஏற்படாமல் தப்பியுள்ளோம். கடந்த ஆண்டு 112 சென்டிமீட்டர் மழை பெய்ததாகவும் இந்த ஆண்டு 140 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் 20,000 ஹெக்டேர் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்று வேளாண் துறையில் சொல்லப்பட்டுள்ளது. மீண்டும் கணக்கெடுப்பு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் சாலை வசதி, அடிப்படை வசதி உள்ளிட்டவை செய்து தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதிகாரிகளிடம் விவசாயிகள் குறைகளை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்.